விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் அதுவும் சென்னைக்கென்று இருக்கக்கூடிய நதிகளில் முக்கியமான ஒரு நதியாக திகழ்ந்து கொண்டிருப்பது கொசஸ்தலை ஆறு. இந்த கொசஸ்தலை ஆற்றின் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது இன்னும் சொல்லணும்னு சொன்னால், வட சென்னையை பொறுத்தவரை அனல் மின் நிலையங்களும் ரசாயன இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றிலிருந்து வரப்படுகின்ற கழிவுகள் தொடர்ச்சியாக அந்த கொசஸ்தலை ஆற்றில் கலக்கப்படுவதனால் மீன்கள் செத்து மிதப்பது என்பது இது முதல் முறை அல்ல, பல முறை இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல நடவடிக்கைகள் இதற்கு முன்னால் எடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் கடந்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஏசியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஆசிய வங்கிகளிலிருந்து நிதி பெற்று அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் திருப்புகழ் கமிட்டி அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆய்வறிக்கையில் இது குறித்து இதற்கும் தேவையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேப்பரில் தான் வந்தது, திருப்புகழ் கமிட்டி ஆய்வு வரலன்னாரு. ஆனால் திருப்புகழ் அவர்கள் நேரடியாகவே வந்து கொடுத்ததாக எங்களுக்கு தகவல் சொல்கிறார். இன்றைக்கும் வேண்டுமானாலும் அவர்கிட்ட மரியாதைக்குரிய IAS அதிகாரி திருப்புகழ் அவரிடம் அறிக்கைகள் கையில் இருக்கிறது என்று கூறுகிறார். நான் நேராக தான் வந்து அமைச்சரிடமே அந்த திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தேன் என்றான் சொல்கிறார். தொடர்ச்சியாக, ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் சொன்னால், கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அமோனியா கசிவு, அதுவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது தான். எனவே நம்முடைய சுற்றுச்சூழல் துறை என்பது உடனடியாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனைத்து நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து சுற்றுச்சூழல் மேலும் தமிழகத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏன்னா இதை இப்போ விட்டோம்னா அடுத்தது பழவேற்காடு ஏரி என்பது ஒரு காலத்தில் இறால், நண்டு எல்லாம் வந்து மிக அதிகமான வளம் இருந்த ஏரியாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீன் வளம் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட அதிகமாக நம்முடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே அரசு மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் கனிவோடு பரிசீலனை செய்து, கனிவோடுன்றதை விட கடுமையாக பரிசீலனை செய்து கவனத்துடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.